வணக்கம் மாணவர்களே, தமிழ் கடல் சேனலுக்கு உங்களை அழைக்கிறேன். இப்போ நம்ம இந்த இதில் இயல் 8ல் இருக்கக்கூடிய ஒளியின் அழைப்பு, 9ஆம் வகுப்பில் இயல் 8ல் இருக்கக்கூடிய ஒளியின் அழைப்பு அப்படிங்கிற நா. பிச்சமூர்த்தி அவர்களின் கவிதையை தான் படிக்க போகிறோம். இது எப்படின்னா, ஒரு கமுகு மரம், கமுகுனா பாக்கு மரம், எப்படி தன்னோட இதை உயர்த்தி மேலே வருது, அதோட தடைகளை தாண்டி மேலே வருது அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு கவிதை நயமாக படிச்சிருக்காரு. இதை ஒரு புது கவிதைன்னு அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் செய்யுள் மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது என்னதுன்னா புதுக்கவிதை. யாப்பு அப்படிங்கிற இலக்கணத்துக்கு அப்பாற்பட்டதான் இந்த புதுக்கவிதை. இந்த நா. பிச்சமூர்த்தி அவர்களை நம்ம புதுக்கவிதையின் தந்தைன்னு சொல்கிறோம். வசன கவிதைக்கு வித்திட்டவர் நம்ம பாரதியார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அதுக்கப்புறம் புதுக்கவிதையை மேலும் மேலும் வளர்ச்சி அடைய செய்தவர் இந்த நா. பிச்சமூர்த்தி அவர்கள். அதனால தான் இவரை புதுக்கவிதையின் தந்தைன்னு சொல்கிறோம். சரி, இப்போ இவரை பற்றின சில இதை படிச்சுட்டு நம்ம பாடலுக்கு வரலாம் வாங்க. இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் அப்படின்னு சொன்னது யாருன்னா வள்ளிக்கண்ணன் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. எந்த இதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியுங்கிற நூலில் வள்ளிக்கண்ணன்கிறவங்க பிச்சமூர்த்தி ஐயாவை இந்த அளவுக்கு பாராட்டியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது என்னன்னா, புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் தான் புதுக்கவிதைகள். யாப்பு பிடியிலிருந்து விடுபட்டதான் புதுக்கவிதைகள். பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் நா. பிச்சமூர்த்தி ஈடுபட்டார். எனவே அவர் புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுகிறார். சரி, இந்த புதுக்கவிதைக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை. விலங்குகள் இலானா அந்த கட்டுப்பாடு இல்லாத கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை, இப்படி பல பெயர்களில் புதுக்கவிதையை அழைக்கிறாங்க. சரி, நா. பிச்சமூர்த்தியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நா. பிச்சமூர்த்திங்கிறவங்க தொடக்க காலத்தில் ஒரு வழக்குரைஞர், அதாவது வக்கீலாக பணியாற்றியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹனுமான், நவ இந்தியாங்கிற இதழ்களின் துணை ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாங்க. இவர் புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள், இந்த மாதிரி இலக்கிய வகைகளை படிச்சிருக்கிறாங்க. இவர் என்னெல்லாம் படிச்சிருக்காங்க? புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள், இதெல்லாம் இவர் படித்தது. இதில் இவரோட முதல் சிறுகதை என்ன தெரியுமா? சயின்ஸுக்கு பலி. சயின்ஸுக்கு பலி அப்படிங்கிறது தான் முதல் சிறுகதை. 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை இவர் பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவர் இப்போ இந்த மாதிரி எழுத்தாளர்கள் புனைப்பெயர்களில் படைப்புகள் எழுதுவாங்க. அப்படி இவரோட புனைப்பெயர் என்னன்னா பிஷு ரேவதி. பிஷு ரேவதி அப்படிங்கிற புனைப்பெயர்கள்லாம் இவர் படைப்புகளை எழுதியிருக்கிறார். இதான் இவரை பற்றினது. இவர் ஒரு வக்கீலாக பணியாற்றியிருக்கிறாரு. இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராக பணியாற்றியிருக்கிறாரு. ஹனுமான், நவ இந்தியா இதழ்களின் துணை ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. இவரோட கவிதை படைப்புகள் புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள், இதெல்லாம். இவர் எழுதின முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி. இவரோட புனைப்பெயர் பிஷு ரேவதி. சரி, இப்போ நம்ம பாட்டுக்கு வரலாம் வாங்க. புவியீர்ப்பு விசையை எதிர்த்து விண்ணோக்கி விரைவது தாவரத்தின் தனித்துவம். வேர் வளர்க்கும் கதிரவன், ஒளியும் காற்றும் நீரும், பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் பாறையும் என எல்லாம் இணைந்தே இயற்கையை போற்றி வளர்க்கின்றன. கதிரவன், ஒளி, காற்று, நீர், பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் பாறை, இது எல்லாமே தான் எனது இயற்கையை போற்றி வளர்க்கின்றன. போட்டியின்றி வாழ்க்கை இல்லை, வழிகளின்றி வெற்றி இல்லை. ஒன்றையொன்று அடுத்தும் படுத்தும் மென்மேலும் முன்னேறுவதுதான் இயற்கைக்கு மட்டுமன்று வாழ்க்கைக்கும் அதுதான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் ஒரு பாட்டை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இது கமுகு மரத்தை பற்றின ஒரு பாடல். கமுகு மரம் பிறவி இருளை துளைத்து. கமுகு மரம் சின்னதாக வளர ஆரம்பிக்கும் போது அந்த பிறவி இருளாம் பெருமரத்தை, அது பக்கத்தில் வளர்ந்து நிற்கிற பெரிய மரத்தோட நிழலை துளைத்து
துளைத்து மேலே வளர ஆரம்பிக்குது. சூழலின் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி, அந்த பெருமரத்தோட நிழலை அது வெறுத்து என்ன செய்யுது, முகத்தை திருப்பி திருப்பி மேலே வருது, மேலே உயர்த்தி வருது. அதனால் அது மேலே மேலே வளரதுக்கு அது ட்ரை பண்ணுது. எப்படி விண்ணின்று வழியும் ஒளியமுதை தேடி போகிறது. அது அந்த நிழலை வெறுத்து நம்ம எப்படியாவது இந்த மரத்தை விட, இந்த பக்கத்தில் இருக்கிற பெரிய மரத்தை விட நம்ம எப்படியாவது அந்த சூரியனை பார்த்துடணும், அந்த ஒளியமுதை தேடி போகுது. ஒளியமுதுன்னா என்னது, சூரியனோட ஒளிக்கதிர்களை அது தேடி போகுது. விண்ணின்று வழியும் அந்த ஒளிக்கதிர்கள் அந்த பெரிய மரத்தில் பட்டு தானே இதுக்கு கிடைக்கிது. நம்ம டைரெக்டாக அதை வாங்கிடணும் அப்படின்ட்டு என்ன செய்யுது, அந்த ஒளிக்கற்றையை தேடி அது வளர ஆரம்பிக்குது. தன்னோட முயற்சியால் அது என்ன செய்யுது, அந்த நிழலையும் இது பண்ணி அந்த ஒளிக்கற்றைகளை தேடி வளர ஆரம்பிக்குது. உயர்த்தி உயர்த்தி வளருது. இப்போ புடலங்காய் இதெல்லாம் கல் கட்டி விட்டால் கீழே கல் கட்டும் போது அது நீளமாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க, தொங்க விடுவாங்க. ஏன்னா அந்த கல்லோட கணத்துக்கு அது வளர ஆரம்பிக்குமா கீழே. அதை மாதிரி இது என்ன செய்யுது, தன்னோட அந்த தண்டை என்ன செய்யுது, மேலே உயர்த்தி உயர்த்தி பார்த்து மேலே வளர ஆரம்பிக்குது. தன்னோட இலைகளை எல்லா பக்கமும் என்ன செய்யுது, விரிச்சு விடுது, மேலே வளர ஆரம்பிக்குது. ரவியின் கோடானு கூடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி, ரவினா சூரியன், ரவினா யாரு, சூரியன், சூரியனோட கோடானு கூடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி, அந்த சூரியனோட ஒளிக்கதிர்களோட அந்த அழைப்பை ஏற்று, இணங்கினா ஏற்று, எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளர்கிறது. அந்த பெருமரத்துக்கு தாண்டி தன்னோட அந்த இலைகளை நல்லா வளைச்சி நெளிச்சு அந்த பெருமரத்தை தாண்டி என்ன செய்யுது, அதோட இலைகளை விரிச்சு கொடுக்குது. அந்த சூரியனோட கதிர்கள் தன் மேலே படணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செய்யுது, உடலை தன்னை கஷ்டப்படுத்தி மேலே வளைச்சி வளருது. உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளருகிறது. எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி, அமிர்தம்னா சூரியனோட ஒளிக்கதிர்களை வேண்டி என்ன செய்யுது, பெருமரத்தோட இந்த சிறு கமுகு போட்டியிடுதான். அந்த பெருமரத்தை காட்டிலும் நம்ம வளர்ந்துடணும், சூரியனோட ஒளிக்கதிர்கள் டைரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த பெருமரத்தோட இந்த சிறு கமுகு போட்டியிடுகிறது. இதுதான் வாழ்க்கை போர். அதுவே என்னது, வாழ்க்கை போர். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. எப்படி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணி மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இதுதான், அந்த துணிச்சல் தான் என்னது, அந்த தன்னம்பிக்கை தான் இன்பம். உயிரின் முயற்சி, உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. ஒவ்வொரு உயிருக்கும், கமுகு மரம் மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் அது செய்யக்கூடிய முயற்சி தான் அதோட வாழ்வின் மலர்ச்சியாக ஏற்படுது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி, எப்படி விண்ணின்று வழியும் ஒளியமுதை தேடி போகிறது. ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி, எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளர்கிறது. எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் இந்த சிறு கமுகு போட்டியிடுகிறது. பெருமரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது. அதுவே வாழ்க்கை போர். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. இப்போ பாருங்கள், இந்த பாடலில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். விண்னா வானம், ரவினா கதிரவன், கமுகுனா பாக்கு மரம். பாடலின் பொருள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த பாடலிருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அமுதத்தை நம்பி ஒளியை வேண்டி கமுகு அப்பெருமரத்துடன் போட்டி போடுகிறது. இதுதான் வாழ்க்கை போர். வாழ்க்கை உறுதி பெற வேண்டுமென்றால் போட்டியிட்டு போரிட்டே ஆக வேண்டும். பெருமரத்துடன் முட்டி மோதி மேலே செல்லும் துணிச்சலே இன்பம். பெருமரத்துடன் முட்டி மோதி மேலே செல்லும் துணிச்சலே இன்பம். முயற்சி உள்ளனவே வாழ்வின் மலர்ச்சி பெறும். ஒவ்வொருத்தரும் நம்மளால் என்ன செய்யணும், திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையில் மலர்ச்சி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும்.
கமுகு மரம் கடுமையாக பெருமரத்தோடு முட்டி மோதி துணிச்சலான முயற்சிகளில் ஈடுபட்டது. அதுதான் அதோட நம்பிக்கை. தன் முனைப்போடு கூடிய போட்டியில் கமுகு வென்றது. பெருமரத்தை விஞ்சி வளர்ச்சி போடுகிறது. பாருங்க, இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு. இலக்கண குறிப்பு பார்க்கலாம். பிறவியிருள், ஒளியமுது, வாழ்க்கை போர், இதெல்லாம் உருவகங்கள். பிறவியிருள், ஒளியமுது, வாழ்க்கை போர், இதெல்லாம் என்னது? உருவகங்கள். பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க. வேண்டி, வேண்டு பகுதி, வேண்டுங்கிறது பகுதி, ஈங்கிறது என்னது? வினையச்ச விகுதி. வேண்டு பகுதி, ஈ வினையச்ச விகுதி. அடுத்து பாருங்க, போகிறது, போ பகுதி, கிருங்கிறது நிகழ்கால இடைநிலை, ஆங்கிறது சாரியை, தூங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. போகிறதுங்கிறது ஒன்றன்பால் தான் சொல்லுவோம். அது அக்ரிணியை தான் குறிக்கக்கூடியது. அதில் ஒன்றன்பால். அதனால் போகிறதுங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. மலர்ச்சி, மலர் பகுதி, இச்சுங்கிறது பெயர் இடைநிலை. மலர்ச்சிங்கிறது ஒரு பெயர் சொல். அது என்னது? தொழிற்பெயரில் வரக்கூடியது. தொழிற்பெயர், பெயர் சொல்லில் 6 வகைப்படும். அந்த தொழிற்பெயர், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், வினைப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர்னு இருக்குல்ல. அதில் தொழிற்பெயரில் இருக்கக்கூடியது தான் இது. அதனால தான் மலர்ச்சிங்கிறது ஒரு தொழிற்பெயர். அதனால் இச்சுங்கிறது பெயர் இடைநிலை. சீங்கிறது தொழிற்பெயர் விகுதி. மலர்ச்சியில் சீங்கிறது தொழிற்பெயர் விகுதி. இப்போ இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்தாச்சு. இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.